வருஷம் கம்பேக் எல்லா கப்பும் நாங்களே 2 பேரும் அஸ்டா. நீங்க எதுக்கு தான் இருக்கீங்க சொல்லுங்களேன். நான் அப்போ சொல்றேன் இப்போ சொல்றேன். அண்ணே நான் 8வது பாஸ்னேன், நீங்க 10வது ஃபெயில். ஃபெயில் பெருசா பாஸ் பெருசா அப்படி பேசிட்டு இருக்காரு ப்ரோ அவரு. நானே கூட்டி போறேன் மொட்டை அடிச்சு அப்பவே ஜிபே பண்றீங்க நம்பர் ப்ரோ. நான் டிக்கெட் நான் வாங்கிட்டேன் ப்ரோ. அவ்வளவு பயம் இருக்குல, அவ்வளவு பயம் இருக்குல. வாயா பேச கூடாது. கோலி இல்ல ஆர்சிபி சப்போர்ட்டா, கோலி இல்ல ஆர்சிபி சப்போர்ட்டா, கோலி இல்ல ஆர்சிபி சப்போர்ட்டா. சொல்லுங்க ப்ரோ. நாங்கலாம் கப்புக்காக பிளான் போனவில்லை ப்ரோ. நாங்க கிரேட்டுக்கு பச்சை கலர் மாத்தினா கப் எடுத்துறீங்களா? ரெட்டா மாத்துறது பிளாக் ரெட்டா மாத்துறது. ஐபிஎல் பாட்டனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நாங்கள் டீம் வெளில விட்டு வந்துடுவோம், டோர்னமெண்ட் விட்டு வெளில வருவோம், அடுத்த வருஷம் கம்பேக் கொடுத்து கப் எடுப்போம். அதே மாதிரி வெளில வருவோம், அடுத்த வருஷம் கம்பேக் கொடுத்து கப் எடுப்போம். வெள்ளனா எது எங்க வெள்ள? வெள்ளனா ஐபிஎல் விட்டே வெள்ளையா? இப்போ எப்படி அஜித் விஜய் மாதிரியா இப்போ அடுத்து விஜய்கிற போல மும்பைக்கிற போல எங்களுக்கு மும்பைக்கிறாங்க. எங்க பங்காளிக்கிறாங்க ப்ரோ. பாருங்க மேல வர பார்த்து பாருங்க மும்பை கப்படிக்க பார்த்து நாங்க கம்முன்னு இருப்போம், நாங்க கப்படி பார்த்து மும்பை கம்முன்னு இருப்போம். 2 பேர் தான் கப்படிப்போம். ஆர்சிபி தொடக்க 90 அடி அடிப்பாங்க. 1 2 3 4 5 இருக்குதா? 6 வந்து மும்பைக்கு வரும், அடுத்த வருஷம் 6 சென்னைக்கு வரும். சோ மாத்தி மாத்தி நாங்க தான் அடிப்போம் கப்பு. எல்லா கப்பும் நாங்களே 2 பேரும் அஸ்டா. நீங்க எதுக்கு தான் இருக்கீங்க சொல்லுங்களேன். நான் அப்போ சொல்றேன் இப்போ சொல்றேன். நீங்க இவ்வளவு நேரம் பேச கப்பை பத்தி தான் பேசுறீங்க, வேற எதாவது பேசுறீங்க. வேற என்ன பண்றீங்க? சொல்லுப்பா. நான் தெரியாம கேக்குறேன். நீ ஒரு மேட்ச் விளையாடுற, எதுக்குப்பா விளையாடுற? இவ்வளவு பேசி நீங்க மேட்ச் தோத்தா ப்ரோ போயிருக்காங்க. 15 வருஷம் சொல்லுவாரு, ஆனா இன்னைக்கே தோத்தா ப்ரோ போயிருக்காங்க. நான் இவர் 15 வருஷம் சொல்றாரு, 17 நிமிஷம் முன்னாடியே தோத்து போயிருக்காங்க ப்ரோ. வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு அழகு ப்ரோ. நாங்க வீரன் வெற்றியோ தோல்வியோ நாங்க நேர்மையா ஏத்துக்கிறோம். இவங்க தோத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, சரியில்லாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நேர்மை இல்ல ப்ரோ, நேர்மை என்ன பாப்போ? நீங்க விஜய் மல்லையா என்ன பண்ணாரு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இல்ல ப்ரோ அப்படிங்களா? இல்ல என்ன பண்ணாரு விஜய் மல்லையா? ஏன் பால்ல விட்டு போயிடாரு ப்ரோ? காசில திரும்ப ஒரு செகண்ட் திரும்புங்க. இந்த எல்லோ டி-ஷர்ட் 18 வருஷமா நம்பர் 7 தான் இருக்குது. நம்பர் 7 தான் இருக்கு. இல்ல ப்ரோ 18 வருஷம் மும்பைல 2 வருஷம். இல்ல நம்பர் 7 தான் இருக்கு. புரியுதுங்களா? வேற எதுனா இருக்கா சொல்லுங்க. சரி ப்ரோ என்னது ப்ரோ இங்க 7 ப்ரோ தல ஃபார் ரீசன் ப்ரோ. இங்க பாரு ப்ரோ ஒரே பாயிண்ட். strike rate. This match Dhoni strike rate. Last match Kohli strike rate. யாரே சோக்லியா? This match Dhoni how strike rate? 4 balls 11 runs I think. 275. Okay. Last match Kohli they hit 50 runs. Strike rate. ஆரஞ்சு கேப். Kohli is very good. Kohli is very good bro. லாஸ்ட் மேட்ச் கேட்டாரு. We are don't argue. Kohli is very good batter. There is no Pandya, there is no credit to orange cap. Last match. நான் 1 2 3 4 5 ப்ரோ. ஆமா ப்ரோ. எங்க அண்ணன் ஒன்னு சொன்னாரு, அதை நீங்க கீழே கேளுங்க. சொல்லுவாரு இந்த செந்தில் காமெடி மாதிரி ப்ரோ. அண்ணே நான் 8வது பாஸ்னேன், நீங்க 10வது ஃபெயில் பெருசா பாஸ் பெருசா அப்படி பேசிட்டு இருக்காரு ப்ரோ அவரு. ப்ரோ கப்பும் அடிக்க மாட்டாங்க, சும்மார்னா சும்மாவும் இருக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. கேக்குறாங்க ப்ரோ. ஆர்சிபி கப் தர மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ இந்த வாய்க்கேல ப்ரோ கப் அடிக்க மாட்டாங்க. வாய் அடிக்கனால கப்பு கொடுப்போம், நாம சும்மாவே குத்துருவாங்க ஐபிஎல்ல. இந்த வாய்க்கேல ஜூம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ இந்த வாய்க்கு 5 கப்பு குத்துறாங்க ப்ரோ. இந்த லைட்டா உங்க வாய் தான் ப்ரோ மெயின் டாக்ஸிக் ஆர்சிபி ஃபேன்ஸ் வாய் தான் ப்ரோ. நான் வந்ததுல இருந்து நான் கப்ப பத்தி எதுமே பேசல. மேட்ச் எப்படி இருக்குன்னா அந்த மேட்ச் சூப்பரா இருக்குன்னா இவர் 17 வருஷம் கப்புன்றாரு, கப்ப தவிர எதுவும் 16 வருஷம் ப்ரோ. மேத்ரி மேட்ச பத்தி மூக்கு 300 அடி பேசுறீங்களே. ஜெயிச்சு என்ன பண்ணீங்க? ஜெயிச்சு என்ன பண்ணீங்க? மேத்ரி ஜெயிச்சு கப் இருக்கு ப்ரோ. அது என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் ப்ரோ. எல்லாம் ப்ரோ.
ப்ரோ எல்லாருமே கப்பு கொடுங்க போதும், அவங்களுக்கு ஜாலியா இருப்பாங்க. நல்லா ஆடுறாங்க. டேபிள் டாப்பர்ஸ் 4 நாள் டேபிள் டாப்பர்ஸ் ஆந்திருக்காங்க. கப்பு கொடுங்க. ஈசாலா கப்பு RCB எல்லா மேட்சும் முட்டு கொடுப்பாங்க ப்ரோ அந்த CSK ஃபேன்ஸ்க்கு. ஈசாலா கப்பு நான் ஒரே ஒரு क्वेश्चन தான் ப்ரோ கேட்டேன். செகண்ட் சொல்றேன். ரெண்டு டீம் பேன் பண்ணாங்க. RR பத்தி ஏன் பேச மாட்டீங்க? கோடி கணக்குல குத்து IPL ஓனர் எடுக்கறாங்க. கோடி கணக்குல குத்து டீம் எடுக்கறாங்க. ஒரே செகண்ட் சொல்றேன். கோடி கணக்குல குத்து டீம் எடுக்கறாங்க. 24 கோடி ரிசர்வ் பண்ணிட்டு வந்து எடுத்தாங்க. யார் எடுத்தது? LSG. அந்த ஓனரு மனசுல வெளில சொல்ல முடியல, தள்ள அடிச்சுக்கிறாரு, முறைக்கிறாரு, கொள்றாரு. காசு வீட்டு பாருங்க, டோனி கிட்ட போய் அன்பா பாக்குறேன். ஏன்னா கப்பு முக்கியம், நாங்க அச்சு குத்துருக்குறோம், இந்த கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம், அதுதான் மெயின். நாங்க கப்புக்காக நாங்க ஃபேன்ஸ் இல்ல ப்ரோ. நாங்க வந்துட்டு நாங்க RCB கோல் இல்ல RCB சப்போர்ட்டரா ப்ரோ? கோல் இல்ல RCB சப்போர்ட்டரா? கோல் இல்ல RCB சப்போர்ட்டரா? கோல் இல்ல RCB சப்போர்ட்டரா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நாம வந்து RCB விட்டு போயிட்டு RCB சப்போர்ட் பண்ணுவீங்களா? ப்ரோ நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் கப் அடிங்க ப்ரோ. நீங்க உட்காருங்க ப்ரோ. இல்ல இவர் இப்ப என்ன சொல்ல 15 கப் பண்ண போறாரு. நம்மளாம் கப் அடிச்சு ஃபேன்ஸ் சேர்த்தோம். இவங்க அனுதாபத்தாலே ஃபேன்ஸ் சேர்த்தாங்க ப்ரோ. இவங்களாம் கப் அடிச்சு அனுதாபத்தால வந்தாங்க ஃபேன்ஸ். கப் அடிச்சு சேர்த்தாங்க. பாட்டு ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நாங்கலாம் கப்புக்காக பின்னாடி போனவில்லை ப்ரோ. நாங்க கிரேட்டுக்கு பச்சை கலர் மாத்தினா கப் எடுத்துறீங்களா? ரெட்டா மாத்துறது, பிளாக் ரெட்டா மாத்துறது. ப்ரோ ஒரே எல்லோ கடைசி வரைக்கும் சாப்பிடுறோம் எல்லோ தான். கேப்டன் மாத்துறீங்க. லேடிஸ்லாம் பாருங்க சும்மா இருங்க. ப்ரோ கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் ப்ரோ. சாரி ப்ரோ. பேசுறதே வேஸ்ட் ப்ரோ. RCB பத்தி நெக்ஸ்ட் டைம் வந்து டெல்லி, அப்படியே bro உள்ளார பேசுறீங்க. பஞ்சாப் ப்ரோ அவருக்கு நம்ம புரிய வச்சோம் ப்ரோ. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவனை நம்ம எழுப்ப முடியாது. அதே மாதிரி பைத்தியத்தை தெளிவு வச்சிடலாம். பைத்தியமா நடிக்கிறாங்க பாரு, அவங்களை தெளிவு வைக்கவே முடியாது. பைத்தியம் ப்ரோ, RCB பைத்தியம். நம்ம என்ன பேசுறது இதுக்கு அப்புறம்? என் டைம் கிளம்புறேன் ப்ரோ. என்ன ப்ரோ புலம்பிட்டு போறாரு? இந்த கிழங்க மாதிரி புலம்பிட்டு போறாரு. இவனால பணமானதே நீ தான் ப்ரோ. ப்ரோ அவங்க வருஷம் நம்ம இடத்துல இருந்தவங்க ப்ரோ. இந்த வருஷம் நம்ம இருக்கோம் ப்ரோ. அவங்க ஃபர்ஸ்ட் போட்டாங்க, நம்ம இப்படி ஆயிட்டோம். நம்ம கதறோம். இவங்க எப்பயுமே வருஷம் இருப்பாங்க மோஸ்ட்லி ப்ரோ. நம்மளுக்கு அவார்டு இருக்கு ப்ரோ. நம்மளுக்கு CSK ஃபேர் பிளே அவார்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். அந்த அவார்டு வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஃபேர் பிளே அவார்டுக்கு விளையாட வரல ப்ரோ. சரி ப்ரோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. கப்புக்கு விளையாட வரலையா, ஃபேர் பிளேக்கு வரலையா? ஆனால் ஆரஞ்சு கப்லாம் வேணுமா உங்களுக்கு? ஆரஞ்சு கப் வாங்கினா ஒரு ஓப்பனிங் மேலே ஆட்டுப்போம். எதுக்கு ஃபுல்லாக ஃபீலிங் நின்று ஓரத்தில் விட்டுனுக்குற? இவர் கப்பும் வேணாமா, ஃபேர் பிளேவும் வேணாமா? அப்போ எதுக்கு தான் நீ IPL டோர்னமெண்ட் வந்து விளாட்ற? எதுக்கு விளாட்றீங்க? பேசிங்களா ப்ரோ? சொல்லு ப்ரோ, எதுக்கு விளாட்ற ப்ரோ? எதுக்கு விளாட்ற ப்ரோ? கட்டியா ப்ரோ கண்டு தெரியுமா தெரியாதா ப்ரோ? கண்டு தெரியுமா தெரியாதா? எங்க ப்ரோ? வேறோம் எங்க ப்ரோ? ப்ரோ மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே டைனோசர்ல ஓடிச்சு. சிங்கம் தனியா இருந்துச்சு. இப்போ டைனோசர் தனியா மாட்டிக்கிச்சு, சிங்கம் சுத்தி இருக்குது எல்லாம். ப்ரோ இத்தனை CSK ஃபேன்ஸ்க்கு முன்னாடி RCB ஜெர்சி காட்டுறதுக்கே யோசிக்கிறாரு இவரு. RCB பேசலாமா? RCB பேசலாமா இவரு? அவ்வளவு பயம் இருக்குது. ஒரு லாயல் ஃபேனா மச்சினுங்கிறாரு. நான் ஏன் ப்ரோ மறைக்கணும்? உள்ள உடல ப்ரோ. இவருக்கு அதான் ரூல்ஸ் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. உள்ள விட மாட்டாங்க. யார் சொன்னா? 5 மேட்ச் தொடர்ந்து வந்தேன் நானு. யார் உள்ள 5 மேட்ச் தொடர்ந்து போய் வந்தேன். எல்லா மேட்சுமே போட்டு உள்ள வரலாம் ப்ரோ. வரலாம் ப்ரோ. வெளி ஜெர்சி போட்டு உள்ள வரலாம். யார் சொன்னா ப்ரோ? யார் சொன்னா? செக்யூரிட்டியா கேளு ப்ரோ. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ப்ரோ டிவிக்கு கோட் போட்டுடுங்க. பஞ்சாப் ஜெர்சி உள்ள அதால தான் போட்டு வந்திருக்கோம். பேசுறேன்னா 1000 பேசுறாரு ப்ரோ. எனக்கு என்ன சொல்றதுன்னு இதுக்கு அப்புறம் தெரியல. எப்படி ப்ரோ சொல்லுவீங்க? மேட்ச் தோத்துட்டீங்களே. ஓகே, என்ன உள்ளனா என்ன உள்ள? இல்ல வெளியில இருக்கவங்க வந்துட்டு ரைவல் ஜெர்சிலாம் போட்டு கூட ஒண்ணே CSK ஜெர்சி இல்லனா வந்துட்டு ஆப்போசிட் எந்த டீம் விளையாடுறோம் அவங்க ஜெர்சி தான் போட்டு வந்தோம். சோ அதனால தான் நாங்க ப்ரோ 5 மேட்ச் உள்ள எக்கச்சக்கமான RCB பின்னாடி பார்த்தா ரெண்டு பேரும் MI டி-ஷர்ட் மேட்ச் பார்த்தாங்களே. வெளியில நீங்க கேளுங்க ப்ரோ. நீங்க போன வீடியோ எல்லாம் பாக்கலையா? எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்களா டெமோக்ரசி ரைட்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஜெர்சி போட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏதோ ஒரே ஒரு பவுன்சர் ப்ரோ. அது ஏதோ சம்திங் என்ன ப்ரோ விட்டாங்க நீங்க? ப்ரோ இந்த மேட்ச்ல பாருங்க ப்ரோ, என் ஸ்டாண்ட் ஃபுல்லா எனக்கு தெரியாது. ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் உன்னை கூட்டி போய் மொட்டை வச்சுக்கிறியா? மொட்டையா? என்னது எதுக்கு ப்ரோ? நான் உன்னை உள்ள கூட்டி ஜெர்சி உன் ஜெர்சி கூட்டி உள்ள கொண்டு மொட்டை வச்சுக்கிறியா? டிக்கெட் காசு நானே கூட்டி போறேன். மொட்டை அடிச்சிப்பியா அப்பவே? பே பண்றீங்களா நம்பர்? ப்ரோ நான் டிக்கெட் நான் வாங்கிட்டேன் ப்ரோ. அவ்வளவு பயம் இருக்குல, வாயா பேச கூடாது. வாயா பேச கூடாது. எங்க ப்ரோ போறீங்க? டிக்கெட் எடுத்துறோம். தாங்க
ஆர்சிபி மேட்ச்சுக்கு நம்ம போவோம் கான்சென்ட்ரேஷன் போடுவோம் கடைசி மேட்ச் இருக்கு சென்னையில அதனால வந்து உள்ள போவோம் அப்படின்னா மொட்டை வச்சிருக்கீங்களா வெளியே டப்புனு மேட்ச் எதுக்கு பார்க்க வந்தோம்னா 6 தலை 4ன்றாங்க கேட்டா நாங்க தற்கூரியா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு ப்ரோ எதுக்கு ப்ரோ 50 45 போன மேட்ச் ஆர்சிபி விராட் கோலி ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு இப்போ நம்ம பாபி என்ன மேட்ச் என்ன கதைனே தெரியாமலே பேசினுக்கிறாங்க ப்ரோ இவங்க நான் ஒன்னு கேட்டா என்னன்னு கேக்குறாங்க கப்பும் வேணாம் ஃபேர் பிளேவே வேணாம் ஜெஸ்டி உள்ள மாட்டான் மொட்டை வச்சிக்க மாட்டானா எதுவுமே பண்ண மாட்டானா தற்கூரி மாதிரி பேசினுக்கிறான் ப்ரோ நான் கேட்ட கேள்வி வேற அவன் பதிலே வேற என்னது எதுக்கு எங்க ப்ரோ நான் உன்னை இந்த ஜெஸ்டியோட அத்த சென்னைக்கு மேட்ச் 6வது மேட்ச் இருக்கு உன்னை கூட்டு போயிட்டேன்னா நீ மொட்டை வச்சுக்கிறியா ஓகே ப்ரோ அதே மாதிரி இந்த வாட்டி சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்குள்ள வரலனா பைத்தியமாடா நீ வராது தெரிஞ்சா ப்ரோ கேள்வி கேக்குற வராது தெரிஞ்சு ஏன் ப்ரோ போடுறீங்க நாங்க போடுவோம் ராயல் ஃபேன் ப்ரோ we are ராயல் ஃபேன்ஸ் நாங்க போடுவோம் இப்போ வெளிய தான இருக்கு இதே அவுக்காம இப்படி உள்ள மறைச்சு வச்சிருக்க உள்ள வெளிய நடுவுல அவரு ப்ரோ ஒரு ஆம்லெட் சட்டை அவருன்றீங்க ஆம்பளை தான அவரு ப்ரோ நீ பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறியா இல்ல ப்ரோ உன்ன மாதிரி தான் நடிக்கிறேன் என்னமா நடிக்கிறா நான் தெளிவு ப்ரோ அப்ப நீ பைத்தியம் இல்ல ப்ரோ நான் பைத்தியம் தான் உங்கள மாதிரி தான் நடிக்கிறேன்